நீங்கள் இன்னும் கார்டனிங் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்டனிங் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோடை காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம செடிகளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ அதாவது மல்ச்சிங், நிலமூடாக்குன்னு சொல்லுவாங்க, நிலப்போர்வைன்னு கூட சொல்லுவாங்க. இதை பற்றி வீடியோ நான் முன்னாடியே போட்டிருக்கேன். அது வேறு ஒரு காரணமாக வச்சு போட்டேன். களைகள் முளைக்கிறத எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன். இந்த இதில் அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். இதில் களை முளைக்கிறதையும் தடுக்கலாம். அதோட வெயில் காலத்தில் செடிகளுக்கு நீர் பற்றாக்குறை ஏற்படுறதையும் நம்ம தடுக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது நான் போன்சாய் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆலமரத்துடைய செடி. இதில் நான் நிலமூடாக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்லி காட்டுறேன். நம்ம எல்லா செடிகளுக்குமே இந்த மாதிரி நிலமூடாக்கு பண்ணலாம். நிலமூடாக்கு பண்ணும்பொழுது நம்ம நிலத்தில் தரையில் வீட்டு தோட்டம் போடுவோம் இல்லையா, அதை விட மாடியில் இந்த மாதிரி தொட்டிகள் வச்சு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சின்னதாக அளவு இருக்கும் பொழுது நம்ம ஈஸியாக அதை நிரப்பிடலாம். இது நம்ம நிலத்தில் தோட்டம் போடுறவங்களுக்கு மண் அரிமானம், மேல் மண் அரிச்சு மழையினால் போகிறது இதனால் நம்ம தடுக்கலாம். ஸோ ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லானது. எல்லாருமே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்டோம்னா இதில் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லாவே ஊற்றிருக்கேன். நல்லா ஊற்றினதுக்கப்புறமும் கூட மதிய நேரத்தில் அடிக்கக்கூடிய வெயில்னால் அந்த தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகிரும். அதனால் தரை ரொம்பவே காஞ்சி போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணி ஊற்றுறதுனால இங்கே பார்த்திங்கன்னா களைச்செடி முளைச்சிருக்கு. களைச்செடி இதில் முளைச்சிருக்கு. நிலமுடாக்கு பண்ணுறதுனால நம்ம களைச்செடி முளைக்கிறதையுமே கூட நம்ம கட்டுப்படுத்தலாம். இப்போ நிலமுடாக்கு பண்ணுறதுக்கு என்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எந்த பொருள்னாலும் பயன்படுத்தலாம். நம்ம இந்த மாதிரி இலைகள், இது வேப்ப மரத்துடைய இலை. இந்த இலையை வச்சு தான் இப்போ இந்த செடிக்கு நான் நிலமுடாக்கு பண்ண போகிறேன். இந்த இலையை இந்த மாதிரி செடியை சுற்றி நீங்கள் வச்சுக்கணும். கேப்பே இல்லாமல் வச்சுக்கணும். அவ்வளோதான், வச்சாச்சு. இப்படி நம்ம கேப் இல்லாமல் வைக்கிறதுனால நம்ம ஊற்றுற தண்ணி சூரிய ஒளியில் நேரடியாக ஆவியாகி போகாமல் தடுக்கப்படுது. அதோட களைகள் மேலே முளைச்சி வர்றதும் தடுக்கப்படுது. இதுதான் நிலமூடாக்குடைய நன்மைகள். இந்த நிலமூடாக்கு செய்கிறதுக்கு இந்த வேப்ப மரத்துடைய இலைகள் மட்டும் இல்லை, எல்லா மரத்துடைய இலைகளையும் பயன்படுத்தலாம். அதோட தென்னை மரத்துடைய நார் இருக்குது இல்லையா, கழிவுகள், அதை நம்ம பயன்படுத்துகிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அது சீக்கிரத்துலேயே மக்காத பொருளை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது நம்ம அடிக்கடி இந்த மாதிரி மாற்ற தேவையில்லை. இப்போ இலையை போட்டிருக்கேன் அப்படின்னா இலை இப்படி சீரில் மக்கிடும். மக்கினதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை நான் நிலமூடாக்கு போட வேண்டியிருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இதில் நம்ம பாலித்தீன் பேப்பர் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கார்டனிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.